இவ்வளவு நாள் இருந்திருக்கா. இவளையெல்லாம் என் மவான்னு சொல்லதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. சொன்ன மாதிரி கடைசி காலத்துல இவன் நம்மளை எங்க பாப்பா? பச்சை தண்ணி கூட குடிக்க தரமாட்டா. ஏதோ நான் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கேன் போல. அதனாலதான் வீட்டுக்கு வந்த 4 மருமகளும் நல்ல குணமான மருமகளா இருக்காவோ. மகா தண்ணி தராட்டாலும் கடைசி காலத்துல என் மருமக்க மாதிரி என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவாவோ. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இவ்வளவு நாளா பங்கஜமும் வசந்தாவும் சொன்னது ஒரு வகைக்கு நல்லதா தான் இருந்திருக்கு. நாம தான் கேட்காம இருந்திருக்கோம். சப்பா, கண் அசந்து வருது, கொஞ்ச நேரம் தூங்குவோம். எப்பா, அந்த மஞ்ச முடிய வீட்டை விட்டு வெளியே துரத்ததுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிட்டு. என்ன காண பாடுபட்டு இந்த மஞ்ச முடிய வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கு. அத்தைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு இவ்வளவு சீக்கிரமா மஞ்ச வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். மஞ்ச முடி இங்க இருந்துகிட்டு ராஜ்யம் பண்ணலாம்னு பார்த்தா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாச்சு. இப்பதான் வீடே வீடு மாதிரி இருக்கு. அனுசா, நம்ம வீட்ல எலுமிச்சம்பழம் இருந்ததுல்ல? ஆமாக்கா, இந்த ஃப்ரிட்ஜ்ல 2-3 கிடக்கு. சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. நாம எல்லாரும் சர்பத்து போட்டு குடிப்போம். ஆமா, இந்த மஞ்ச முடிய வெளிய துரத்ததுக்குள்ள நமக்கே டென்ஷன் ஆகி டயர்ட் ஆயிட்டுல. சர்பத்து போட்டு குடிச்சாதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். என்ன கருப்பாக்கா, நீங்க பாட்டுக்கு அமைதியே நின்னுகிட்டே இருக்குதியே? அது ஒண்ணு இல்ல சில்பா, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அததான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாக்கா, ஆனாலும் நீங்க இவ்வளவு நாளா எங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சே வச்சிருந்திருக்கிய பத்தியல. எது சொல்லுதா சில்பா? இந்த வீட்டு விஷயம் தான்க்கா. அதுவா, என்னைக்கு இருந்தாலும் அத்தை நமக்கு தான் பிரிச்சு தர போறாங்க. அத வேற முதல்ல சொல்லிக்கிட்டு இப்ப என்ன ஆக போகுதுன்னு தான் நான் சொல்லாம இருந்துட்டேன் பத்துக்க. ஏக்கா, அதனால மாமியார் இனிமேல் நம்ம யாரையுமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லவே முடியாது. இங்க பாரு அனுசா, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஆமாக்கா, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட வேண்டியதான். சரி அனுசா, சீக்கிரமா போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வா, சர்பத்து போட்டு குடிக்கலாம். சரிக்கா, எடுத்துட்டு வரேன். கருப்பாக்கா, ஏன்க்கா டென்ஷனாவே இருக்க மாதிரி இருக்கீங்க? அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா, நான் நல்லாதான் இருக்கேன், டென்ஷன்ல ஒண்ணு இல்ல. இல்லக்கா, இந்த வீட்டு விஷயத்தை மறைச்ச மாதிரி வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தை எங்ககிட்ட மறைக்கலாம் என்ன? அட நீ வேற, நான் எதையுமே மறைக்கலம்மா. மறைச்சும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வெயில்ல இந்த மஞ்ச முடி கூட சண்டையை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தோம் பத்தியலா. அதனாலதான் உங்களுக்கு டயர்டா இருக்கும்னு நினைக்கேன். நீங்க போய் உங்க ரூம்ல இருங்கக்கா, நான் சில்லுன்னு ஐஸ் சர்பத்து போட்டு கொண்டுட்டு வரேன். இல்ல சில்பா, எனக்கு இப்போதைக்கு சர்பத்து வேண்டாம். நீங்க 3 பேரும் போட்டு குடிங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னா. எங்கக்கா போறீங்க? அது வந்து பிரியா, நம்ம பக்கத்து தெரு மல்லிகாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நம்ம அந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஃபார்ம் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னா. அதுக்குண்டான ஃபார்ம் தான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்ல. அது ஆமா, நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். இருந்தாலும் போய் ஒரு எட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு வரேன்னு. கொஞ்சம் இருங்கக்கா, நான் சர்பத்து போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. அதான் எனக்கு வேண்டாம்னு சொன்னோம்ல சில்பா, நீங்க போட்டு குடிங்க. அத்தை சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் காப்பியாவது ஜூஸாவது வேணுமான்னு போட்டு எடுத்து கொடுங்க, சரியா? ஏக்கா, அத்தை இப்பதானே தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நீங்க அது வரைக்குமா மல்லிகாக்கா வீட்லயே இருக்க போறீங்க? அது மல்லிகாக்கா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கும் போகணும் பத்துக்க. சின்ன பொண்ணு வீட்டுக்கா? அது சில்பா, சின்ன பொண்ணு நேத்துக்கு என்ன போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னா பத்துக்க. அவளுக்கு வத்த குழம்பு செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா, அதையும் சொல்லி எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஏக்கா, வத்த குழம்புனா சுண்ட வத்தல் குழம்பா? ஐயோ, இவ எல்லாத்துக்கும் விளக்கத்தை கேட்பாள. நாமளே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ வேற துருவி துருவி பாடு கேட்டுக்கிட்டு இருக்கா. சொல்லுங்கக்கா. ஆமா சில்பா, நீ சொன்ன மாதிரி சுண்ட வத்தல் குழம்புதான். ஏக்கா, எனக்கு சுண்ட வத்தல் குழம்புன்னு சொன்ன உடனே நாக்கெல்லாம் ஊறுதுக்கா. அதுவும் நீங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு டேஸ்டே தனி. நம்ம சின்ன பொண்ணுக்கு தானே சொல்லி கொடுக்க போறீங்க, கூட கொஞ்சம் அதுலயே குழம்பு வச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்துருங்கக்கா. எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஐயோ, நேரங்கட்ட நேரத்துல இவ வேற என்னமோ சுண்டவத்தல் குழம்பே திங்காத மாதிரி தான் கேப்பா. ஏக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு கிண்ணத்துல மட்டுமாவது கொண்டுட்டு வாங்கக்கா, நான் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். சரி சில்பா, நீ சொன்ன மாதிரி ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வரேன்னா. ஏக்கா, கொஞ்சம் இல்ல, ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடறது மாதிரி எடுத்துட்டு வாங்க. நீங்க தானே சொல்லி கொடுக்க போறிய. சரிடி அம்மா, எடுத்துட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க போ. சரி, நான் போயிட்டு வரேன். அத்தையும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க என்ன? சரிக்கா, மாமியார் தானே, நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுதோம், நீங்க போயிட்டு வாங்க. எப்பா, அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டுப்பா. கற்பகா பேசுற பேச்சு சரியில்லையே, எதையோ மனசுல வச்சுட்டு எதையோ பேசுற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன நின்னுகிட்டு இருக்க அனுசா? சீக்கிரமா போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வா, சில்லுன்னு ஐஸ் சர்பத்து போட்டு குடிக்கலாம். நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே. வீட்ல இருக்கப்பட்டவங்க யாருமே ஒத்துமே இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இவ்வளவு பிளானும் பண்ணனேன். கடைசியில எல்லாருமா ஒன்னா சேர்ந்துட்டு கடைசியில என்னையே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா? மாமியா, மருமக, அண்ணன், தம்பின்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப நான் தான் தூர நிக்கேன். இவங்கள
எதுக்கு வந்துகிட்டு இருந்தா? ஏ கனியக்கா, என்னத்தங்க நின்னுகிட்டு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கிதியா? அங்க பாரு, மரத்து மூட்டுல ஒரு சில்லாட்டா உட்கார்ந்திருக்கல, அவளை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு, ஓஹோ இவளா? ஆமா ஆமா, இவளே தான். வீட்ல ஒரே பிரச்சனையா, எல்லாரும் சேர்ந்து இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களாமே. பங்கஜ பாட்டி தான் சொன்னாவ. நான் வேற ரேஷன் கடைக்கு போயிட்டேன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதான் வடிய வந்து பார்க்கலாம்னு வந்து பார்த்தா இவ பாட்டுக்கு இங்க மரத்து மூட்டுல உட்கார்ந்திருக்கா. இவன் இந்த மரத்து மூட்டுல உட்கார வேண்டியதான். போன வாரம் அம்மையும் மகளும் சேர்ந்து வீட்டுல உள்ள 4 மருமகளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினாவோ. பாவம், அவங்க எல்லாரும் இந்த மரத்து மூட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தாவோ. அப்ப கரெக்ட் தானே இவங்க வந்து உட்கார்ந்திருக்குது. விதி யார விட்டுச்சு? இவளால தானே அவங்க 4 பேர் இங்க மரத்து மூட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தாவோ. இப்ப அவங்க எல்லாருமா சேர்ந்து இவளை வெளியே துரத்தி அதே இடத்துல உட்கார வச்சுட்டாவல்ல. ஆமா, இவளுக்கு தேவைதானே. இவள ஒரு மனுஷியா? இவள வீட்டுக்குள்ள இருந்து கலகத்தை உண்டு பண்ணதோட இப்படி வெளியே வந்து உட்கார்றதுதான் சரி. இவள மாதிரியே வீட்டுக்கு வந்த 4 மருமகளும் இருந்திருந்தாவன்னா இவன் என்னைக்கோ அடங்கி இருப்பா. அவங்க 4 பேரும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாவோ. இவ தானே கிடக்க மாட்டா. வேணும்னே மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு நின்னு வேடிக்கையில பாத்துக்கிட்டு இருந்தா. அதான் இப்ப நாம 2 பேரும் அவளை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கோம். விதி யார விட்டது? விதி வலியது. இப்படி மரத்து மூட்டுல உட்கார்றதை விட பஸ் ஸ்டாப்ல போய் உட்காரலாம்ல. ஏதாவது பஸ் வரும், ஏறி எங்கேயாவது போலாம். ஏ கனியக்கா, கருப்பேக்கா வரவ பாருங்க. அட ஆமா, கருப்பேக்கா இங்க இதுக்கு வரவோ. மஞ்சு இங்கதான் இருக்காளா? மஞ்சு, ஏ மஞ்சு. நீங்களா? ஆமா, நானே தான். இருக்காளா இல்லனா எங்கேயாவது போயிட்டாளான்னு பார்க்க வந்தேளோ? கோவப்படாத மஞ்சு. என்னது கோவப்படாதியா? உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நானும் உன் கூட பேசுறதுக்கு விருப்பப்பட்டு ஒண்ணுங்க வரல. எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்களோ. என்னால இனி அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. போங்க அங்க இருந்து. உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி யாரும் என்கிட்ட சொல்லல. அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? இது ஒண்ணு உன் வீடு இல்ல, இது தெருவு. யாருனாலும் எப்ப வேணாலும் வரலாம். அதானே? என்னமோ இவ வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல, இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த தெருவு என்ன அவ பேர்லயே எழுதி வச்சிருக்கு? ஆமாக்கா, ரொம்ப தான் ஓவரா பேசுதா. இங்க பாரு மஞ்சு, கோவத்தெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது ஒழுங்கா இரு. என்ன ஒழுங்கா இரு இருக்காதுன்னு சொல்லதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சொல்லத புரிஞ்சிக்க மஞ்சு. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்குன்னு நீ வந்து என் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி இல்லன்னு ஆகாது. தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுதம்ல. எது தேவை உள்ள விஷயம், எது தேவையில்லாத விஷயம்னு உனக்கு தான் தெரிய மாட்டேக்கு. இனிமேலாவது அடுத்தவங்களை ஏமாத்தணும், அடுத்தவங்களுக்கு எல்லாம் சண்டையை மூட்டி விடணுங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டு சும்மா இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலாம் சரியா வராது. எந்திரிச்சு வா. அதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லுதம்ல. இப்ப நான் ஒன்னும் வீட்டுக்குள்ள கூப்பிடலையே, எந்திரிச்சு வாடுதானே சொல்லுவேன். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே எவ்வளவு நேரம் தான் இருப்ப? ஓஹோ, என் மேல ரொம்ப அப்படியே அக்கறை இருக்க மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மஞ்சு, உன்கிட்ட நான் வீண் விவாதம் எல்லாம் பேசுறதுக்கு வரல. எப்படி இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் நல்ல எண்ணம் இருக்கு. உங்க அம்மா வீட்டை விட்டு உன்னை துரத்திட்டாங்க. ஆனாலும் நீ எங்க போனியோ என்ன பண்ணுதியோங்கிற மனசுல எனக்கு என்ன ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படியே இங்கேல உட்கார்ந்துகிட்டு இருந்தா சரியா வராது. வா, எந்திரிச்சு வா என் கூட. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கம்ல, வர மாட்டேன்னு. அதான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லுதம்ல. கோபத்தையும் விட்டுட்டு என் கூட எந்திரிச்சு வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சேர்க்க வேண்டிய இடமா? எங்க சொல்லுவீங்க? அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. எந்திரிச்சு என் கூட வான்னா வா, அவ்வளவுதான். வர மாட்டேன்னு சொல்லுதம்ல. வரலன்னா உன் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போவேன். சரியா? அத்தைகிட்ட அடி வாங்கினது உனக்கு பத்தலையா? இல்ல திருப்பி அவங்கள கூப்பிடட்டுமா? அம்மா, எங்க அம்மா கிட்ட வாங்கின அடியே இன்னும் 1 வாரத்துக்கு உள்காயமா இருக்கும் போல. இனிமேலும் எங்க அம்மாவை கூப்பிட போறாங்களா? வேண்டவே வேண்டாம். முழிய பாரு, கண்ண கண்ண உருட்டிக்கிட்டு. கருப்பாக்கா, இவளை எங்க தான் வா வான்னு கூப்பிடுதாவோ? எங்கன்னு தெரியல சின்ன பொண்ணு. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கம்ல, எந்திரி. இங்க பாரு மஞ்சு, உன் மேல எனக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் இப்படி பொம்பளை பிள்ளைய இப்படி தனியா விடுறதுலாம் எனக்கு சரியா படல. அதனால உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருதேன். வா போவோம். மைனி. நான் மைனிதான், பின்ன பைனியா? வா போவோம். பேக்கெல்லாம் யார் எடுப்பா? அதையும் தூக்கிக்கிட்டு வா. சரி மைனி. எங்க மைனி என்ன எங்க கூட்டிட்டு போறாங்க? அந்த மஞ்சுவை எங்க கூட்டிட்டு போறாங்க? எங்கன்னு தெரியலையாக்கா. சின்ன பொண்ணு வா, நாமளும் கருப்பாக்கா பின்னாடியே போய் பாப்போம். சரிக்கா, நாமளும் போய் பாப்போம். நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. கருப்பாக்கா மஞ்ச முடியதான் வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஆனா இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க? நாமளும் பின்னாடியே போய் பாப்போம். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? மைனி. என்ன மஞ்சு? மைனி, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஓவரா சத்தம் போடாத, கொஞ்ச நேரம் பேசாம நில்லு. நான் எதுக்கு சத்தம் போடாம நிக்கணும்? இங்க என்ன கூட்டிட்டு வந்ததே உங்க திட்டம் தானே? எதுக்கு மைனி என்ன அடிச்சீங்க? வாயை மூடிட்டு நில்லுன்னா நிக்கணும். என்னமோ நான் திட்டம் போட்டல இவளங்க கூட்டிட்டு வந்தனா? திட்டமா? பெரிய போடலங்க திட்டம். கற்பேக்க பளார்னு அற விட்டதான் சரி. கூட 4 சேர்த்து கொடுக்கணும் இவளுக்கெல்லாம். இனி கொஞ்ச நேரத்துக்கு நீ வாயே திறக்க கூடாது. இப்படியே அமைதியே நிக்கணும். சொல்லிவிட்டேன். ஆமா,